பொதுமக்களின் புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க அனைத்து சரக போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்களுக்கு திருச்சி மாநகர போலீஸ் கமிஷனர் மாசானமுத்து அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாநகரின் போலீஸ் கமிஷனராக மாசானமுத்து பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு ஒழுங்கு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளார். திருச்சி மாநகர காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 13 காவல் நிலையங்களை 3 சரகங்களாக பிரித்துள்ளதோடு பொதுமக்களின் புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்களுக்கு ஆலோசனை அளித்துள்ளார். மேலும் சரக காவல் நிலையங்களில் அளிக்கப்பட்ட புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க காலதாமதமாகும் நிலையில் பொதுமக்கள் கமிஷனர் மாசானமுத்துவை நேரடியாக சந்திக்கவும் புகார்கள் குறித்து தினமும் சரக காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர்கள் மாநகர கமிஷனர் அலுவலகத்தில் ஆஜராவதற்கும் அவர் உத்தரவிட்டுள்ளார். டிலே ஆகாம இருக்கிறதுக்காக இன்னைக்கு கொண்டு வந்து இன்ஸ்பெக்டர் கொடுத்து அதை விசாரிக்க சொல்லுவாங்க. விசாரிச்சுட்டு பதில வாங்கி கொண்டு இவங்க திரும்பி கொடுக்கணும். இது குயிக் டிஸ்போசல், இல்லாட்டா டிலே ஆகும். இவங்க போய் இவங்க சாயந்தரத்துக்குள்ள அனுப்ப சொல்லுவாங்க பெட்டிஷனரை. இது இல்லாம இப்போ இவங்களே கலெக்ட் பண்ணி அவங்க போய் கொடுத்துருவாங்க, இமிடியேட்டா கொடுத்துருவாங்க. அவங்களே 2-3 நாளா இருந்து இவங்க 1 வீக் இவங்க போட்டிருக்கேன். இவங்க 1 வீக்கு இந்த மற்ற ஒர்க்கை பார்த்துட்டு இந்த பெட்டிஷன் ஒர்க்கை பார்க்கணும். பார்த்துட்டு குயிக் டிஸ்போசல் தான். ஒவ்வொரு திங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த பெட்டிஷன் டிஸ்போசலை பார்க்க போறாங்க. எத்தனை டிஸ்போசல் வந்து டெய்லி இவங்க ஐஎஸ் காரன் கொடுத்தாங்களா, அதுல ஒரு ஃபார்மேட் கொடுத்துருங்க. எத்தனை சிஎஸ்ஆர் கமிஷனர் கொடுத்தாங்க, அது எத்தனை வந்திருக்கு, எத்தனை டிஸ்போசல் ஆகுது, எத்தனை டிஸ்போஸ் ஆகல, ஸ்டேஷன்ல எத்தனை பெட்டிஷன் கொடுத்தாங்க, அது எத்தனை டிஸ்போஸ், எத்தனை டிஸ்போஸ் ஆகல. இந்த 2 இதை இது பண்ண. போலீஸ் கமிஷனரே நேரடியாக பொதுமக்களின் புகார்களை பெறுவது காவல்துறை மீது பொதுமக்களுக்கு அதீத நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.